ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடலை பாடி அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. லெட்ஸ் கிவ் our praise offering. நம்மளுடைய துதி என்ன சொல்றது, ஆஃபரிங், பலிகளை இயேசுக்கு செலுத்த போறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகளை செய்த ஆண்டவர் இவ்வளோ வருடமாய் ஹல்லேலூயா நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மளை இந்த வருஷம் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளில் அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நீ என் தாசன். ஹல்லேலூயா. அதை விட முக்கியமானது என்ன? நீ என்னுடைய பிள்ளை, நீ என் தாசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்மளை அவ்வளோ லவ்விங்கா கூப்பிடுற ஏசப்பாவை நம்ம நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா பெரியவர். ஹல்லேலூயா. அவரே பாத்திரர், அவரே பெரியவர், அற்புதங்கள் செய்கிற தேவன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த சூழ்நிலை அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப்னு நினைக்கும் போது அற்புதங்கள் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், ஓ மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். அற்புதங்கள் செய்பவர், Amen. Let's lift up our hands to Jesus. இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift up your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. Oh, you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. அப்பா, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. There's no one like my Jesus. பெரியவர், Yes, Lord. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை.
எப்ப அவர் அந்த மேலான காரியங்கள் செய்வார் என்றால், நான் ஒன்றும் இல்லப்பா என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான், நம்ம முயற்சி எடுக்கும் போது அவர் செயல்பட முடியாது. ஹalleluya. We are nothing Jesus in front of you. I humble myself. நான் என்னை தாழ்த்துக்கிறேன், நான் முழுவதுமாய் surrender myself to you அப்படின்னு நம்ம போய் அவர் பாதத்துல இருக்கும் போதுதான் அந்த சர்வ ஞானி கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை மீண்டுமாய் பாடுவோமா? ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறப்பது ஒருபோதும் மறவாத தேவன். எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். ஹalleluya. Yes, yes, yes. நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் உன்னுடைய hallelujah, he will fill your valleys, he will fill it. Thank you Jesus. மறப்பது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறப்பது உண்டா? பாடுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும், yes Lord, என்றாயிலும் என்னை மறப்பது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, சர்வஞானிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருவோம். கிரகிக்க Yes, முடியாத Lord. காரியம் செய்வீர் நீர் செய்வீர் ஆண்டவரே. சர்வஞானி ஆண்டவரே. ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? என் இயலாமையில் ஹalleluya நீர் செயல்படுவீர் ஆண்டவரே. ஆமென். அவர் செயல்படுவார். ஹalleluya. ஹalleluya. உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். ஹalleluya. ஹalleluya. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீங்க செயல்படுவீங்கப்பா. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் வெறுமையா வந்திருக்கிறீங்களா? என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, நான் ஒண்ணுக்கும் உதவாதவனா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் உங்க மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இரு பரிவாரங்களாய் ஹalleluya அதை திரும்பி தர
செய்யக்கூடாதா? ஆகாயத்தில் பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னையும் நடத்துவது நிச்சயமே. பாடுவோமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறப்பது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறப்பது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை Thank you, Jesus. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பாஸ்டர் பிரதர் ஜபகர் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி சபையாராக ஒரு வரவேற்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எனவே இப்பொழுதும் இந்த 7 மணி நேர உபவாச துதி ஸ்தோத்திர ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி 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 ஸ்தோத்திரம் பிரைஸ். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் உறவினர் ஒருத்தர் அப்படியே ரோட்டில் கடந்து போனாங்க. உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏய் அப்படின்னு பேசி கூப்பிட்டு பிள்ளையை காட்டிட்டு போடி அப்படின்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாட்டு ஆரம்பிச்சிடும், அப்புறம் லேட் ஆகிடுவேன், அப்புறமா இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. 2 ஆம்பளை பையங்க 2 பேரும். ஸோ நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அவங்க கிட்ட நடக்கிறாங்க. ஏன்னா பாட்டு மிஸ் ஆகிருமா. பக்கத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போனாங்க. 20 ஆண்டுகள் கழித்து நான் சென்னையில் ஒருவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க ஃபோன் எடுக்கலை. திருப்பி ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை அவங்க. அடுத்த 2-3 நாளில் அவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு. ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் தான். என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னாங்க. இன்னார் அந்த 2 பிள்ளைகள் கூட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க, அதுக்கு தான் போனோம். அங்கே போயிருந்தோம், அங்கே மெசேஜ் பாஸ்டர் கொடுத்துருந்தாரு, அதனால் எடுக்க முடியல ஃபோனை அப்படின்னாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டேன். அவங்க சொன்னாங்க 6 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய பங்களாவை கட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட்டங்களுக்கு தேவனை ஆராதிக்க வேகமும் நடையுமா போனவங்களை ஆண்டவர் மறந்துடல. அதுக்கு ஒரு பலன் இருந்துச்சு. அப்படி அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி அவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு என்ன சொந்தமாக ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க. 2 பசங்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா, முழங்கால நின்று சாட்சி கொடுத்தாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி படுற பிரயாசங்களுக்கு பலன் இருக்குது பாருங்கள். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத பலன் அது. இப்படிலாம் சும்மா ப்ரேயரே வைக்கிறாங்களா அப்படின்றீங்களே. இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. நான் பார்த்து வைத்த கானானுக்குள்ளே கொண்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர்னாரு
கொண்டு போனார். ஸோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ஆபிரகாம் தன்னுடைய டென்ட்டை போடும்போது அங்கே பாலும் தேனும் ஓடலை. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி கானானுக்குள்ளே போகும்போது பாலும் தேனும் ஓடிச்சு. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். அநேக இடங்களில் கூட்டங்கள் நடைபெறுது, அங்கே தேவ பிரசன்னம் இல்லை. கூட்டங்கள் நடைபெறுகிறது, அங்கே தேவனுடைய திட்டம் வெளிப்படுவதில்லை. ஆனால் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒரு மகிமையான பிரசனத்தை இங்கே வச்சிருக்கிறாரு. நான் எப்போல்லாம் இங்கே வரேனோ அப்போல்லாம் ஆராதனை நடத்திச்சு ஒரு 2 பாட்டு பாடினாங்கன்னா தேவ பிரசனத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த பிரசனத்தை பல மணி நேரமாய் அனுபவிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துவக்கம் இருக்கிறது. கர்த்தர் அதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, உங்கள் வாழ்க்கையிலே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இன்றைக்கி என்ன வசனம் கொடுக்கலாம் சாமி அப்படின்னு நான் காத்து கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதுல 2 வார்த்தை இருக்கு பாருங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயம். இந்த பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளுமா? என்ன பயம்? எந்த அன்பு பயத்தை தள்ளுது? முந்தின வசனம் வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் பயம் வருமா? கண்டிப்பாக வரும். அது உக்கிரத்தின் நாள், அது இடுக்கத்தின் நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். நியாய தீர்ப்பு நாளில் பராக்கிரமசாலி முதலை அஞ்சி ஓடுவான். அவன் வேகம், அவன் பலம், தைரியம், அவன் மனசில் இருக்கிற எல்லா திமிரும் உடஞ்சி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தைரியமாக நிற்கணுமா? பயமே இல்லாமல் நிற்கணுமா? நல்லா ஃபேஸ் பண்ணணுமா? ஒரு அன்பு தேவை. அந்த அன்பு தேவ அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அன்பு இல்லையா? இருக்க தான் செய்து பூரணப்படணும். எந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவன் மேலே வைத்த அன்பாக இருந்து அது பூரணப்படுகிறதோ அது நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் வெளிப்படும் போது எப்படி இருப்போம் தெரியுமா? தைரியமாக இருப்போம். இன்றைக்கு நம்ம பல கூட்டங்கள் நடந்து பங்கெடுக்கிறோம், ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கடமைகளை செய்கிறோம். ஒருவேளை வேதத்தில் இருக்கும்போது கூட நம்மளுடைய என்ன இறுதி எப்படி இருக்குது? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு ஆயத்தம் தெரியுமா? ஒரு நாள் அவரை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். முன்னாடி சொன்னாங்க, நான் 88 இருக்கும்போது ஆண்டவர் வரப்போறாருலாம் சொன்னாங்க. ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போ சூழ்நிலைகள் ஒட்டுமொத்தமாகவே பலமாக மாறி இருக்குது. தேவனுடைய வருகை என்பது எந்த நிமிடத்திலும் நிகழலாம் என்கிறது போல இப்போ இருக்குது. ஒரு பாஸ்டர் தன்னுடைய யூத் ஒரு கேள்வி கேட்டாராம். தம்பி, நல்ல ஆயத்தம் எதுப்பா? நல்ல ஒரு ஆயத்தம் எது அப்படின்னாராம். ஒருத்தர் பைபிள் வாசிக்கணும்னு சொல்கிறான், ஒருத்தர் ஜெபம் பண்ணணும்னு சொன்னான், ஒருத்தர் நல்லா எப்போதும் ஆராதிக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னான். இன்னொரு பையன் சொன்னான் நல்லா ஊழியம் செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா. பாஸ்டர் சொன்னார்னா எப்பவும் ஆயத்தமாக இருப்பதே நல்ல ஆயத்தம் இல்லையா? நம்ம என்ன சிரமம் இல்லையோ எப்பவும் நம்ம ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக விழிப்பாக இருந்தால் தான் அது நல்ல ஒரு ஆயத்தமாக இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி ஒரு ஆயத்தத்தை என்ன பண்ணுறாரு? உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சிடுமா? முடியாது. எக்ஸாமுக்கு ஒரே நாளில் தயாராக முடியுமா? தயாராக முடியாது. அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், வருகிற கூட்டங்களும், பங்கெடுக்கிற காரியங்களும், ஜெபிக்கிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மாம்சத்தை ஆயத்தமாக்குகிறது. ஏன் அப்படின்னா அவருடைய வருகை வரும்போது நம்ம உயிரோடு இருந்தால் இந்த மாம்சம் என்ன செய்யணும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரியம் நிகழணும் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ அதற்காக ஆண்டு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக 1:4-17 அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியுமா? அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியுமா? இயேசுவான் இந்த உலகத்தில் இருக்கும்போது பலமாய் ஊழியம் செஞ்சார் அவர். ஆனால் அவர் சுற்றி வந்த திரளான ஜனங்கள் அற்புதங்களை ருசித்தாங்க, வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க,
உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. ஒருவேளை அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். இப்படி நிறைய வியாதிஸ்தர் சுத்தமானார்கள். கூட்டுக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருந்துச்சு. என்ன பண்ணிச்சு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஏன் இவர் நிறைய சாப்பிட்றாரு, ஏன் இவர் நிறைய குடிக்கிறாரு, நிறைய புசிக்கிறாரு, ஏன் இவர் உபவாசம் இருக்கிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமை ஏன் ஓய்வினால் சுகமாக்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன தேவனுடைய குமாரன்றாரு, எப்படி பாவங்களை மன்னிக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லி இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம், இன்னொரு பக்கம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற கூட்டம். இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவர். என்ன கேள்வி கேட்டார்? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அந்த ஒரு வார்த்தையில் அப்படியே நின்றுட்டாங்க அத்தனை பேரும். அந்த சொன்ன குற்றங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியல. பிசாசு துரத்தினாரு, என் பேர் செல்புனால பிசாசு துரத்துக்கிறான்னு சொன்னாங்க. இப்படி பல காரியங்களை சொன்னால் கூட அந்த கேள்வியை கேட்கும்போது அவர்களில் ஒருவனாவது பதில் சொல்ல முடியாதபடி வாய் எடுத்து போயிட்டாங்க. அப்போ வேதம் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம். நம்ம போய் யார்ட்டையாவது என்ற தப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்க முடியுமா? அது உடனே சொல்லிடுவாங்க. அப்போ எப்படி அதை காப்பாற்றுறது? நம்மள குற்றம் இல்லை என்கிற ஒரு நிலைமையை நமக்குள்ளே உருவாக்குவதற்கு என்ன பண்ண முடியும்? வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சரி, 1-2 வசனம். மத்தேயு 7:1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். குற்றவாளி ஆகக்கூடாது அப்படின்னா குற்றவாளி ஆக்காத. இப்போ ரொம்ப முக்கியமான காலத்தில் வாழ்கிறோம். அப்போ குற்றவாளி ஆகக்கூடாது என்றால் மற்றவர்களை குற்றவாளி ஆக்கக்கூடாது என்பது தான் நம்மளை குற்றவாளி ஆக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நீ எந்த அளவினால் அழைக்கிறையோ அந்த அளவுனால் உங்களுக்கும் அழைக்கப்படும். அப்புறம் 2வது வசனம் சொல்லுது, ஏனெனில் நீங்கள் மற்றவரை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அவன் குடிகாரன் அப்படின்னா நம்மளும் குடிகாரன் ஆயிரும். அவன் பொய் சொல்கிறான், நமக்கு பொய் சொல்கிறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விட்டுருவார். அப்போது நம்ம மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்காமல் இருப்பதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, நான் ஒரு 4-5 வசனம் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை இது காட்டும். அடுத்த வசனம் பாருங்கள், யாக்கோபு 5:9 பாருங்கள். சகோதரரே, நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். முதல்ல வரும்போது ரட்சகரா பிறந்தார், இப்ப எப்படி வர போறாரு? நியாயாதிபதி வர போறாரு. அப்போ வாசற்படியில் நிற்கிறார். நிறைய சம்பவங்கள் நடக்குது உலகத்தை சுற்றி. அப்போ வேதம் சொல்லுது, முடிவு வராது, அவர் வாசற்படியில் நிற்கிறாரு. அப்போ நிற்கும்போது நம்ம என்ன இருக்கணும்? நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு. உங்களை பார்த்தோன்னே போப்பாயா, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போ அப்படின்னு கையை காட்டணும். அப்படின்னா நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அடுத்தது பாருங்க, யாக்கோபு 4:11. ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். இங்கேயும் சொல்லப்படுது, சகோதரன் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சகோதரன் சர்ச்சைக்குள்ளே வர்றாங்க எல்லாரும் சகோதரர்கள்னு. உங்கள் வேஸ்தலங்களில், உங்களுடைய போக்குவரத்து காரியங்களில், நீங்கள் சந்திக்கிற மற்ற நபர்களில், அக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோட நீங்கள் கவனமாக இருந்து பேசக்கூடாது. எந்த விதத்திலேயும் மற்றவர்களை குற்றவாளியாக நாம் தீர்ப்போம் என்றால் நாம் குற்றவாளிகள் தான். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒருவேளை அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, இல்லை வஞ்சனை செய்தவர்களை, உங்களை வஞ்சித்தவர்களை, உங்களுக்கு விரோதமாக அந்தரங்கமாக துரோகம் பண்ணவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? இன்னொருத்தட்ட போய் அதை செய்யக்கூடாது, அதை அறிவிக்கக்கூடாது. வெளிப்படுத்தினால் 14:5 வாசிங்க.
ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் 14:5 இவர்களுடைய வாயிலே ஆ. கபடம் காணப்படவில்லை. ஆ. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஆ. மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். எங்கங்க தேவனுடைய சிங்காசனம், ஐயோ பயங்கரமான ஒரு இடம், பயங்கரமான ஆயிரமாய் தூதர்கள்லாம் சுற்றி நின்று பரிசுத்த சொல்கிற இடம், பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்குது. அப்படி மகிமையான சிங்காசனம் முன்னால மாசு இல்லாதவங்களா இருக்கணுமா? மாசுனா தெரியுமா? தூசி கூட இல்லாமல் இருக்கணுமா? எப்போ அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. வாய் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாய் தான் என்ன பண்ணுது? ரொம்ப பேசுது. அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு முன்பாக குற்றவாளி ஆகாமல் அங்கேயும் இருக்கணும், இந்த பூமியிலையும் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். அப்படின்னா எங்கே இருக்கு வாழ்க்கை? வாயில் மற்றவங்கள போட்டு என்ன பண்ணக்கூடாது? கடிச்சு கொதறிடக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கஷ்டம்தான். கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆக இந்த வசனங்கள் எல்லாமே நாங்கள் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இது எவ்வளவு முக்கியமான வசனம், இந்த காரியம் எவ்வளோ முக்கியமானது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா மற்றவங்க அவங்கள வாய் திறந்து விடுவாங்க, அப்படியே வாய் திறவாங்க. சாத்தம் வந்து அவங்கெல்லாம் உங்களை சுற்றி 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் சொன்னதில் 9 பேர் சொன்ன வார்த்தையை விட நீங்கள் வாயில் வந்து உங்கள் பிசாசு அப்படி வார்த்தையை வைப்பாங்க பாருங்க, அது 10 பேரையும் தூக்கிடும். அப்படி அழகாக சொல்லுவான், இந்த பாயிண்ட்டை தூக்கி விடுமா. அப்போ தான் கவனமாக இருக்கணும். அவங்கள தூண்டி 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 பேச வைக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. மற்றவங்கள பார்த்து ஆச்சரியப்படணும், என்னையா இவ்வளோ இது பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், இத்தனை நேரமாக பேசுகிறோம், நீ வாயே திறக்க மாட்டேன்றியே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாய் என்ன செய்யணும்? கட்டுப்பாட்டோடு இருந்ததுன்னா குற்றமற்றவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுது, சங்கீதம் 39:1 தாவீது சொல்கிறாரு, பாவம் செய்யாதபடிக்கு நான் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு நம்ம நினச்சி வரோம், ஆராய்ந்து பார்த்துக்கோங்க. இது வந்து டக்குன்னு நடந்துடாது. இது கொஞ்சம் பேச வர வைக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் காரியத்தில் ஆவியானவர் நினச்சி வரனா ஒரே மாதிரி பேசுவார் சில நேரத்தில். அப்புறம் நினைப்பேன், ஏன் ஆண்டவரை ஒரே பாண்டியே பேசுகிறீங்களேன்னு நினைப்பேன். அது அவசியம், அது முக்கியம். ஒரு லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிற வரைக்கும் அது என்ன செய்யும்? பேசிக்கிட்டே தான் இருப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் செய்கிறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடுறான். அப்சலோமை கொண்டு போடுறதுக்கு தாவீதுக்கு தைரியம் இருக்குது, ஆனால் மகன். அப்போ அப்சலோம் என்ன பண்ணுறான்? அப்சலோம் வேகமாக ராஜாங்கத்தை கைப்பற்றுறதுக்கு குறுக்கு வழியை தேடின உடனே தாவீது என்ன பண்ணுறான்? வெறுங்கால நடந்து ஓடுறான், பின்னாலே போயிட்டான். போன பிறகு கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறான். திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிருபை செய்கிறாரு. திரும்பி வரான். வரும்போது யுத்தம் நடக்குது. யோவாப் என்ன பண்ணுறான்? அப்சலோமை காலி பண்ணிடுறான். அவன் சொல்கிறான், அப்சலோமை பார்த்து நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யோவாப் என்ன பண்ணல, விடலை, போட்டு தள்ளிட்டான். இப்போ வந்து வேகமாக ஜனங்க வர்றாங்க. இப்போ யூதா கோத்திரம் வேகமாக வந்து தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் என்ன வந்து ராஜாவாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. 2வது முறை ராஜாவாக்கிறதுக்கு போகிறாரு. போகும்போது எப்ராஹிம் மனுஷர் சொல்கிறாங்க, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து வர்றாங்க, என்ன நீங்கள் யோர்தானை கடக்க போகிறாரு, இப்போ நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு போகாமல் நீங்கள் மட்டும் போய் தாவீதை ராஜாவாக்கிட்டீங்க, அப்போ நீங்கள் வர நான் எங்களை ஏன் விட்டீங்கன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்லுவாங்க, எப்பா எல்லாரும் வந்து கூப்பிட்டது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நாங்கள் எங்கள் யூதா கோத்திரத்தில் தாவீது பிறந்தாரு, நாங்கள் கூப்பிட்டு வர்றோம், உங்களை வேண்டான்னு சொன்னோமா, இல்லை உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னோமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவன் எய்த்து பேசுவாங்க. யூதா மனுஷன் நல்லா வெயிட்டாக பேசிடுவாங்க. அப்போ என்ன செய்வான்னா, அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் பேலியாளின் மனுஷன். அவன் சொல்லுவான், தாவீதோட எங்களுக்கு பங்கும் இல்லை பாக்கியமும் இல்லை, இஸ்ரவேலின் கூடாரங்களுக்கு போய்விடுன்னு சொல்லி தனியாக இஸ்ரேலை பிரிச்சுட்டு போயிடுவான். தாவீதுக்கு என்ன செய்ய தெரியாது, வந்துடுவான். அப்போ அதில் அமாசான்னு ஒருத்தர் இருப்பான், அவனை கூட்டிகிட்டு வான்னு யோவாப்பை அனுப்புவான். அமாசா வர லேட் ஆகிடும், யோவாப்பா அமாசாவை போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க, வந்து தாவீதை ராஜாவாக்குவாங்க. இந்த எப்ராஹிம் மனுஷன் இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரிவினையை பேசுவாங்க, எப்போ பார்த்தாலும் தனி கூட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் எப்ராஹிம் ஆண்டவரால் விசேஷித்த விதமாய் உலகத்துக்குள்ளே பிறக்க வைக்கப்பட்டவன்.
யோசேப்புடைய குமாரனாகிய எப்ராயும் மனாசையும் சாதாரணமானவங்க கிடையாது. கர்த்தர் அவர்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு வர்ணனம் பண்ணார், பிறக்க வச்சார். ஆனால் அந்த எப்ராஹிம் அம்மோன் புத்திரரோட சேருவான், இந்த எப்ராஹிம் மோவாபோட சேருவான். மோவாப் மெத்த பெருமைக்காரன். அப்போ அவன்கிட்ட சேர்ந்து இவன் பண்ண மொத்த காரியம் என்னன்னா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அடிக்கடி சண்டை போடுறோமா? நம்ம வாழ்க்கையில் சண்டை வருதா? அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம குற்றப்பற்றவர்களாக இருக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் இந்த அன்பு பூரணப்படாது. அப்போ அன்பு பூரணப்பட வேண்டும் என்றால் வாயின் வார்த்தை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதே மாதிரி எப்ராஹிம் தாவீது விஷயத்தில் மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா கிதியோன் உங்களுக்கு தெரியும், கிதியோனை கர்த்தர் நேரடியாக சந்திக்கிறாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. கிதியோன் என்ன பண்ணுறான்? பயந்து கொண்டே இருந்தவன் பலிபீடத்தை இடிக்கிறான். ஒரு முக்கியமான பலிபீடத்தை இடித்து, தன் தகப்பனுக்கு பலிபீடத்தை இடித்து திருப்பி அதில் வேற ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் 2ஆம் காளையை கொண்டு வந்து பலி செலுத்தி ஒரு உயிரை கையில் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்? தன்னுடைய காரியங்களை செய்கிறான். எல்லாரையும் ஆண்டவர் கழிச்சு கட்டினார். 300 பேர் தெரிந்து கொண்டார். அந்த 300 பேரை வச்சு கிதியோன் யுத்தத்துக்கு போனால் ஆண்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப தெளிவாக வாங்கி கொண்டு அந்த தீவெட்டிக்குள்ளே பானைகளை தீவெட்டியை வைத்துக்கொண்டு கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையெல்லாம் சொல்லி மேற்கொள்கிறாங்க. அப்பவும் வர்றான், அங்கே முடிச்சுட்டு போவான். தொடர்ந்து பெருவெளியில் போகும்போது எங்களையும் கூப்பிடல யுத்தத்துக்கு, நீ மட்டும் போயிருக்க. உடனே அவன் சொல்லுவார், நான் ஒரு கூட்டத்தை வச்சு பெற்றுட்டேன், யுத்தம் பண்ணிட்டேன், இன்னும் அடுத்த கூட்டம் இருக்குது, அதான் ஆண்டர் உங்கள் கையில் கொடுப்பாரு. நான் என்ன வேண்டாம் சொல்கிறேன், இதை விட அது உங்களுக்கு நிறையா இருக்குதே. எதுக்கெடுத்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு வாய் என்ன பண்ணாது? குற்றமற்றதாக இருக்கார். நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. அன்னைக்கு தைரியம் இல்லாமல் ஓட போகிறோம். ஸோ அன்பு பயத்தை எப்போ பூர்ண அன்பாக மாறும்னா, மற்றவர்களை குறித்து குற்றம் சாட்டப்படாமல் இருக்கணும். ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம், ஒரு 25 வருஷம் இருக்கும். அப்போ வாலிபர்லாம் நாங்கள் வாலிப வயசு தான், கல்யாணம் கூட ஆகலை. அப்போது சில தெரிஞ்சவங்களுக்கு எங்கள் சர்ச்சில் இருக்க சில வெல்டர்ஸ்ட்டை போய் சும்மா அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி ஜாம் பண்ணிட்டு வருவோம் வைங்களேன். அப்போ அங்கே போய் உட்காந்துருக்கோம். அவங்க உட்காந்துருக்கும் போது நாங்கள் அங்கே அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ எங்களுக்கு அப்போவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாய் திறக்காத, குற்றம் சாட்டாதன்னு. ஸோ அமைதியாக இருந்தோம். அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க, அவரை பற்றி நிறைய பேசிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒன்றும் சொல்லலை. கடைசியில் அப்புறம் டாபிக் மாறிச்சு, கிறிஸ்மஸ் டைம் அது. ஸோ வேறு டாபிக் மாறிச்சு, மற்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசி முடித்த பிறகு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே என் கூட வந்த என் ஃப்ரெண்டு நம்புறாரு, சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. வாயே திறக்க முடியல. பிரைஸ்லாட ஆண்டவரே நாங்கள் கண்ணில் கண்ணீர் மழை 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 ஊற்றுது. தேவ சமூகத்துக்கு போக முடியல அவங்களால. ஆண்டவரே சாரின்றாங்க. ஏன்? பேசின வார்த்தை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஜெபம் பண்ணான், நம்முடைய வார்த்தைகள் நிற்கும், தேவப்பசத்தை தடை பண்ணும். துன்மார்க்கனுடைய வாய் கபடம் உள்ளது, அதை வாயை அடைக்கும் ஏது சொல்லுது. மற்ற விதமாக நிறைய குறைய பேசிட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட முடியாது. ஒருத்தருக்கு ஆண்டோடைய ஆலோசனை கொடுத்துட முடியாது. கர்த்தர் துதிச்சு பாடிட முடியாது. ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வாயின் வார்த்தை மிகவும் முக்கியம். மற்றவங்களை குற்றவாளிக்கிட்ட ஆண்டவர் எனக்கு வழி நடத்தல கொடுப்பாரு, எனக்கு ஆலோசனை கொடுப்பாரு, என் பிரச்சனைக்கு பதில் சொல்வாருன்னா பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாயை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் ஆண்டவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இருக்க முடியும். அவருடைய பிரசனம் நமக்குள்ளே வரும். அப்போ நமக்குள்ள ஒரு அன்பு பூரணப்படும். பூரண அன்பு எப்போ குறையும்? பேசினா குறைஞ்சிரும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சவுளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சவுல் தாவீது உயிரை கையில் பிடிச்சிட்டு போய் கோலியாத்தை மேற்கொண்டிருக்கான். ஆனால் இந்த தாவீதுக்கு விஷயமா சவுல் என்ன பண்ணுறான்? தன்னுடைய பிரதானிகளை வச்சுக்கிட்டு ஈசாயின் மகனுக்கு விரோதமாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்? என்ன அவன் என் மகனோட ஒப்பந்தம் பண்ணும்போது நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அவன்லாம் உங்களுக்கு நிறைய கொடுப்பானா? திராட்சை தோட்டங்களை கொடுப்பானா? அதெல்லாம் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யபாரத்தை, தன்னுடைய கனத்தை, தன்னுடைய ராஜாங்கத்தை காப்பாற்றின தாவீதுக்கு விரோதமாய் சவுல் பேசுறதுனால ஆண்டவர் சவுலுக்கு அவனுடைய தவறுகளை உணர்த்தவே இல்லை. பொல்லாதாவி சவுலுக்குள்ளே வந்து அவனை அலக்கழிச்சது, அவன் ராஜ்யபாரங்கள் தத்தளிச்சது. அவன் உத்தவத்துக்கு பிரீசர்கள் வந்த பொழுது அவன் சவுல் என்ன பண்ணுறான்? போய் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஊரிமையினாவது சொப்பனங்களினாவது மறு உத்தரவு கொடுக்கவில்லை.
உங்கள் வாழ்க்கையில் பதில் கிடைக்காம இருக்கீங்களா இன்னைக்கு? உங்கள் வியாதியை பதில் கிடைக்காம இருக்கீங்களா? உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்காம இருக்காரா? தேவ சமூகத்தில் போய் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து தியானிங்க. அது எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு கவனிங்க. தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. இந்த காலம் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் தேவனை நோக்கி நெருங்கி போக வேண்டிய காலம். இந்த காலத்தில் நம்ம பெர்ஃபெக்ஷனை நோக்கி போக வேண்டியதான். ஏன் நான் ஜெபம் பண்ணுறேன், ஐயா நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன், நான் கர்த்தரை ஓய்வு நாளை கனம் பண்ணுறேன், நல்லது. ஆனாலும் இன்னும் கட்டத்தை கிட்ட வரணும். மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். இருக்கிற முச்செடியை பார்க்குறான். ஐயோ இது இந்த முச்செடி இவ்வளோ எரிஞ்சியும் அவியாமல் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ உன் காலில் இருக்கிற பாதரட்சியை தளர்த்தி போடு. ஆண்டு சத்தத்தை கேட்கணுமாங்க? தளர்த்தி போட வேண்டிய ஒன்று இருக்குது. அதை தளர்த்தி போடாமல் தேவ சத்தத்தை கேட்க முடியாது. இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்க வேண்டிய காலம். தேவ சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டிய காலம். தேவனுடைய உன்னதமான ஆலோசனை கேட்க வேண்டிய காலம். உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஆலோசனையே எங்கே கிடைக்கும்? தேவ சமூகத்தில் கிடைக்கும். அது கிடைக்கணுமா? நம்ம பேச வேண்டிய காரியங்களில் ஞானமாக இருக்கணும். வேறு எந்த பாவத்தை குறித்து பைபிளில் போடல. நீ குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் வேறு எந்த காரியமும் போடலை. ஆனால் வாயின் வார்த்தையில் விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம மேலே என்ன பண்ணுறோம், ஒரு இன்ட்டு மார்க் விழுந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பாடு மரணங்களை சொல்கிறாரு, நான் போகிறேன், என்னை ஒப்பு கொடுப்பாங்க, ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்து வந்துடுவேன் சொல்லும்போது சீஷர்கள் யார் பெரியவன்? நீ பெரியவனா, நான் பெரியவனா? குருதி சபையை வேதத்தில் வாசிக்கிட்டீங்கன்னா, நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் யோவானை சார்ந்தவன் என்று சொல்கிறாங்க. அந்த குருதி சபை யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் இருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தொட்டா சுகம், தொட்டா விடுதலை, தொட்டா தீர்க்க தரிசனம், இப்படி வல்லங்களினாலும் வல்லமையினால் நிறைந்திருந்த குருதி சபைக்குள்ள விபச்சாரம் வந்துருச்சு. காரணம் என்ன? ஒருத்தரை பண்ணுறாங்க, குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி ஒருத்தர் பேசுனதுனால பாவம் உள்ளே வந்துச்சு. எங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குதோ அங்கே ஜனங்க பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. அங்கே தேவனுடைய வல்லமை அசைவாடாது. நான் சபைக்கு போயிருந்தேன், ரொம்ப தூரம் நார்த்து மெட்ராஸ்லாம் தாண்டி ஆந்திரா பார்டரில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, நிறைய கூட்டம் இருக்குது. நல்ல மெசேஜ்லாம் கொடுத்த உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், ஜனங்க கீழ்ப்படியவே மாட்டேன்றாங்கய்யா, ஜனங்க இப்படியே தான் இருக்காங்க, வர்றாங்க வசனம் கேட்குறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, ஆனால் திருப்பியும் பாவத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருவர் என்கிட்ட சொன்னார், ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன காரியம் வந்து சபையில் நடந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் போயிடும். 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் நியூஸ் போயிடும். ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா போயிடும், ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா போயிடும், ஒரு வீட்டில் பிரச்சனைனா உடனே போயிடும். அப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? குறை கூறி திரிகிற ஆவி இருக்கு. அப்போ அதை என்ன செய்யக்கூடாது? சபையில் பரிசுத்தத்தை கொண்டு வராது. ஒரு சபைக்கு நான் போவேன், இப்போ அந்த சபை இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச போதே முதல் வசனம் தெரியுமா? ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். பரிசுத்தத்துக்கு ஒரு அஸ்திபாரம் ஒன்று பார்த்தீங்களா? மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு எல்லா பாவத்தையும் ஓரம் வைக்கிறது இந்த வாய். அதனால் ஏசாயா தீர்க்கதரிசி உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற தேவ மகிமையை பார்க்கும்போது அவன், ஐயோ நான் அறதமாட்டேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுறேன் போது, அப்போ தூதன் என்ன பண்ணுறான்? தழல் எடுத்துகிட்டு வந்து எங்கே பண்ணுறான்? நாவை தான் தொட்டான். ஸோ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அன்பு பூர்ணப்பட்டாதான் எங்கே நிற்க முடியும்? வருகையில் நிற்க முடியும். வருகையில் கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி அழப்போகிறது வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் நெருங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய நியூஸ் உலகத்துலேருந்து வருது. ஆனால் நான் சொல்லுவேன், எல்லா நியூஸும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவருடைய வருகை எந்த நிமிடத்திலையும் நிகழலாம்.
ஒருவேளை ஆஃபீஸில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் கவனமாக இருந்திருப்பீங்க. ஆனால் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் நம்ம பரிசுத்தத்துக்கு பெரிய சேலஞ்ச் இருக்கும். அப்போ தான் ஃபோன் வரும், அப்போ தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் பேசுவாங்க. ஒரு காரியத்தை நான் என் வாழ்க்கையில் செஞ்சேன், யாருக்குமே அது தெரியாதுன்னு நினச்சேன். ஒருத்தருக்குமா 3 நாள் தான் ஃபோன் மேலே ஃபோன் வருது. என்ன அப்படியாம, என்ன அப்படியாம, என்ன அப்படியாம, என்ன ஸ்பீடில் போயிருக்கு பாருங்க. நம்மளாம் யூடியூப்பு வாட்ஸ்அப்புலாம் சொல்கிறோம், அதை விட பவர்ஃபுல். அதுக்காக கேபிள் வேணும், இன்டர்நெட் வேணும், இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, பறக்குது. இந்த காலத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாயை கட்டுப்படுத்த விரும்புகிறார். 2வது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், அதே தான் 11-12. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே வந்துட்டா மட்டும் போதாது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். அப்போனா கடன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதான் ஒரு கண்டிஷன் இல்லையா? கடனாளிகள் அப்படின்னு எதை சொல்லுது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். 2வது காரியம், நம்ம பார்க்குற ஜனங்க மத்தியில் தேவையுள்ளவர்களை பார்த்து கண் விளக்கிடக்கூடாது. நம்மளால் முடிந்த உதவிகளை முடிந்தவர்களுக்கு தேவ ஒத்தாசையோடு நம்ம செய்யணும். சில நேரங்களில் நீங்கள் கொடுக்குற அந்த உதவியை உதாசீனப்படுத்துவாங்க. சில நேரம் நீங்கள் கொடுக்க போகிற உதவியை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. சில நேரம் நீங்கள் கொடுக்குற உதவியை அசட்டை பண்ணுவாங்க. அதில் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக நடத்துவார். அவர் சொல்லி இல்லை பாஸ்டர் மூலமாக உங்களை வழிநடத்தி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லும்போது மட்டும் என்ன பண்ணணும்? நீங்கள் செய்யணும். உதவி செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ நடத்தல் இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஒரு சர்ச்சில் 67,500 ரூபாய்க்கு ஒருத்தர் இன்க்ரிமெண்ட் வாங்கி கொடுத்தாரு. எத்தனை ஆயிரம்? 67. அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் 2 வருஷம் கழிச்சு அது எங்கே கிடக்குது? குப்பையில் கிடக்குது. குப்பைனா அர்த்தம் ஒரு வாரமாக மூக்கில் கிடக்குது, தூசி படிச்சு இருக்குது. அதை தொடச்சி சுத்தமாக கூட வைக்க முடியல. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுடைய நன்மையை தூஷிக்க விடாதிருங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணாங்க, ஞாபகம் நடந்துக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற காரியங்களில் இந்தா அப்படி கொடுத்துட முடியாது. ஒரு பிச்சை போட்டால் கூட ஆண்டவர் உள்ளத்தில் சத்தம் கொடுப்பார், வேஸ் நோ அப்படி சொல்லுவார். அப்போ ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அது கண்டிப்பாக செய்யணும். அப்போ செய்கிற விஷயத்தில் பாஸ்டருடைய நடத்துதலையோ அவங்களுடைய ஆலோசனைகளையோ உங்களை நடத்துகிறவருடைய ஆலோசனைகளோ கேட்டு நீங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யணுன்றதுக்காக போய் என்ன பண்ணிட முடியாது, சும்மா போட்டுற முடியாது. அப்போ அது என்ன பண்ணாது, தேவனால் அங்கீகரிக்கப்படாது. அப்படி செஞ்ச சில ராஜாக்கள்லாம் ஆபத்தில் மாட்டிருக்காங்க பைபிளில். ஸோ நம்ம இந்த காரியத்தில் ஞானமாக நடந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம்ன்ற வசனத்தின்படி ஹெல்ப் பண்ணுறதுல சிலர் பாருங்கள் கொடுக்கவே மாட்டாங்க. சிலர் பாருங்கள் எதுக்கெடுத்தாலும் தூக்கி கொடுப்பாங்க. இதில் ஆவியானவர் நடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாமி ஓமை சொல்கிறாரு. அந்த ஓமையில் தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது, அப்போ நியாயாதிபதியாக அவர் சிங்காசனத்தில் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் போது முன்னால் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, 2ஆக பிரிக்கிறாரு. செம்மறி ஆடுகளை ஒரு பக்கமும் வெள்ளாடுகளை இடது பக்கம் வைக்கிறாரு. வெள்ளாடுகளை செம்மையாடுகளை பார்த்துன்னு சொல்கிறாரு, அங்கே நிற்கிறவங்க வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, என் பிதாவினால் உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரவேசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், நான் பார்க்க வந்தீங்க. அப்புறம் நான் பசியாக இருந்தேன், பசி கொடுத்தீங்க. அதனால் நீங்கள் போங்க அப்படின்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ தாகமாக இருந்தீங்க, எப்போ காவலில் இருந்தீங்க, எப்போ வியாதியாக இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதே எனக்கே செய்தீர்கள். இப்போ விளையாட்டுகளை பார்த்து கேட்குறாரு, இடது பக்கம் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றாரு. பயங்கரமாக வேர்டு யூஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணி தரல, நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வரல, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வரல, அப்புறம் எனக்கு வஸ்திரம் இல்லை வந்தேன், வஸ்திரம் கொடுக்கல அப்படின்றாரு.
அவங்க எப்போ கேட்குறாங்க, இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அது எனக்கே செய்யாமல் இருக்கிறீங்க. அப்போ உதவி செய்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பாருங்கள். உதவி செய்கிறது ரொம்ப முக்கியம். காணாமல் இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை தேசமானவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் நல்லா டாம் டீம் டமான் அப்படின்னு கம்பீரமாக வாழ்கிறான். ஆனால் அவன் வாசலில் உட்கார்ந்துருக்க லாசரு அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அவன் கண்களில் அவன் காலெல்லாம் புண்ணு இருக்குது. நாய்கள் வந்து அவன் பருக்கெல்லாம் நக்கிச்சு, பருக்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். அவ்வளோ ஒஸ்தாக இருக்கிறவனை அந்த ஐஸ்வர்யவானால் பார்க்கவே முடியல. போகிறான் வரான் டாம் டூம் கம்பீரமாக வாழ்கிறான். ஆனால் நடந்தது என்ன, அவன் மரித்த போது லாசருங்க இருந்தார், ஆபிரகாம் மடிக்க போகிறாரு. அந்த ஐஸ்வர்யன் எங்கே இருக்கிறான், கீழே இருக்கிறான். அவன் நரகத்தில் வேதனைப்படுறான். அப்போ சொல்கிறான், ஐயா ஆபிரகாம் ஐயா, உங்கள் பக்கத்தில் லாசரு இருக்கிறான். அவன் தன்னுடைய கை விரலினால் தண்ணி தொட்டு ஒரு ட்ராப் எனக்கு போட்டால் போதும் அப்படின்றான். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ நல்லா இருந்தில்ல அதை நினச்சிக்கோ. அப்போ அவன் கஷ்டப்பட்டான்ல அதை நினச்சிக்கோ. நீ மேன்மையுள்ளவனாக இருந்தியே, அப்போ நீ என்ன பண்ணல, அவனை கவனிக்கல. கவனம் கவனம். நம்ம கஞ்ச பிசினரியா என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. சேர்த்து வச்சு கடைசி எங்கே போகும், வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆசி நீதிமானுக்காக ஆயத்தமாக்கப்பட்டோம், அவன்கிட்ட போயிடுவோம். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எஸ்தர் பற்றி நம்ம எல்லோரும் தெரியும். எஸ்தர் மொர்தெக்காய் சம்பவ காலத்தில் யூதர்களை எல்லாம் கொலை செய்கிறதுக்கு ஆமாம் என்ன பண்ணுறான், சட்டம் போட்டுறான். சட்டம் போட்ட உடனே எல்லா யூதர்களையும் கொலை செய்கிறதுக்கு டேட்டுக்கு முன் குறிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும், எஸ்தரும் மொர்தெக்காயும் மற்ற எல்லா யூதர்களும் என்ன பண்ணுறாங்க, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுறாரு. எந்த யூதர்களை கொலை செய்ய நினச்சாங்களோ அந்த யூதர்கள் மற்றவர்களை கொலை செய்யும்படியாக சட்டம் ஒன்று மாற்றப்பட்டது. அகாஸ்வரி ராஜா என்ன பண்ணுறான், கையெழுத்து போட்டுறான். ஸோ எல்லா இடத்துக்கும் வேகமாக சட்டங்கள் போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் அவங்கள கொலை செய்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான காரியத்தை அவங்க செய்வாங்க பாருங்கள். வேதத்தில் வாசிங்க, எஸ்தர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சூசானில் இருந்த யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. அவர் ராஜா சொல்வாரு, கொள்ளையடிங்க பாரு, கொள்ளையடிக்க மாட்டாங்க, கொள்ளையிட தங்கள் கைகளை நீட்டவில்லை. 22ஆம் வசனம் வாசிங்க. நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். எவ்வளோ பெரிய காரியத்தை முடிச்சிருக்காங்க, சேலஞ்சு பண்ணி அந்த காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதில் அவங்க உணர்ந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் இது நடந்துச்சு, ஏன் இந்த யூதர்களை கொலை செய்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் வந்துச்சு, ஏன் அது ஒருவேளை ஆண்டு அனுமதிச்சாரு, ஏன் இப்படிப்பட்ட பெரிய ஆபத்தை சந்தித்தோன்னு ஒருவேளை யோசிச்சிருந்தாங்கன்னா, தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். அது வரைக்கும் ஒருவேளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். யூதர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்தாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியம் கொடுக்கணும். நலதம் என்ற தைலத்தை எடுத்துக்கொண்டு மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தலைமையினால் துடைக்கிறார். துடைக்கும் போது உடனே அங்கே சீமோன் சொல்கிறான், என்ன இது இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் எடுத்து இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களே, இதை விற்று ஏழைகளுக்கு தர்மம் பண்ணலாமே சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுவார், ஏழை மக்கள் எப்போதும், தரித்திரர் எப்போதும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இரண்டாவது, அன்பு பூரணப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களில் தேவ நடத்துதலோடு ஒரு சிஸ்டரை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவள் ஏமாற்றிட்டான். அவள் சொன்னதெல்லாம் பொய். நான் படிக்கிறேன், ஃபீஸ் கட்டணும், படிக்கவே இல்லை. அவள் நிறைய பணத்தை ஆசைப்பட்டு கொடுத்து அவள் எல்லாத்தையும் என்ன பண்ணா, இது துன்மார்க்கமாக செலவு பண்ணிட்டான். கடைசியில் தான் ஆண்டர் கண்டுபிடிச்சார் வச்சுக்கோங்களேன். ஆண்டரை சொல்லி கொடுத்து இவன் கண்டுபிடிச்சி விலகிறான். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் நானும் பார்ப்பேன், சில நேரம் போகும்போது பிச்சைக்காரங்க இருப்பாங்க, தரித்திரர் இருப்பாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணலாமே நினைப்பேன். ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஆண்டர் உணர்த்தினா தான் செய்வேன். இல்லை சபையிலேருந்து பாஸ்டர் மூலமாக ஒரு நடத்தல் இருக்கும்.
இப்போ சில சபையெல்லாம் வந்து பெட்ஷீட் கொடுத்தாங்க இந்த குளிர்காலத்தில். ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக பாஸ்டர் மூலமாக என்ன செய்யலாம், அதை ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு இருதய கடினம் உள்ளத்தில் வந்துடக்கூடாது. அது ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ பொதுவாக திருச்சபையோடு கலந்து அவங்க தலைமையில் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் அவங்க ஆண்டு நடத்துகிற விதமாக செய்வாங்க. தனியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஆண்டருக்கும் அப்படியே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆண்டவர் செய்யாதுன்னு சொல்லுவார். அப்போ தானே செய்யணும், நீங்கள் செய்ய முடியும். மக்கதோனியா சபையில் உள்ளவங்களாம் இன்னொரு சபைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர்கள் தரித்திரத்தில் இருந்தும் மற்ற சபைக்கு உற்சாகமாக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த ஏழை விதவை உண்டியல் எவ்வளோ போட்டாங்க, ஆண்டவர் சொன்னார், அதிகமாக போட்டா. கர்த்தருக்கு கொடுத்தவங்கள நான் பார்த்துருக்கேன், கைவிடவே இல்லை. ஏன், உங்கள் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளிகள் அல்ல. ஸோ முதலாவது காரியம் சொன்னேன் நாவு, ரெண்டாவது காரியம் சொன்னேன் கொடுப்பது, மூன்றாவது காரியத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14-15. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன். நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோமா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் சொல்றதுக்கு யோசனையா இருப்போமா? இது என்ன பெரிய சேலஞ்சு? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறதுக்கு பெரிய பரிசுத்தம் வேணுமா, பெரிய வல்லமை வேணுமா? கண்டிப்பாக வேணும். இந்த காலத்தில் துருபதேசங்கள் வேகமாக வருது. ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன்னு சேலஞ்சு பண்ணுவாங்க அவங்கள, இல்லைன்னா கத்தி காட்டுவாங்க. ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன் இல்லைங்க, அது இப்படிங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை புரட்டுவாங்க. நீங்கள் வேதத்தில் ஆழமாக வேறு ஊன்றலைன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை நம்பி ஏசுவும் ஒன்று தான், எக்ஸும் ஒன்று தான், ஒய்யும் ஒன்று தான், செட்டும் ஒன்று தான் சொல்லிடுவீங்க. ஆக இந்த காலத்தில் வேதத்தை அதிகமாக படித்து ஆண்டவருடைய வல்லமையில் என்ன செய்யணும், பூரணப்பட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை அறிய வேண்டும். அதான் சொன்னேன், தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அப்போ வேதத்தை என்னங்க வாசிக்கிட்டே இருந்தால் என்னங்க வருது? ஒன்றும் வராது. ஏற்ற காலத்தில் வந்துடும். அது எங்கே வரணுமோ கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி நிறைய வலைத்தளங்களில் நல்ல சேரை போட்டு உட்காந்து யூதாஸ் கருத்து நல்லா வந்தாங்க, லோத்துடைய மனைவி இருந்த வரைக்கும் பாவம் செய்யலைங்கன்னு சொல்லி பொய்களை சொல்கிற ஆட்கள் வந்தாச்சு இன்னைக்கு. ஆண்டவர் வந்து இந்த பைபிளில் சேர்க்காமல் பிரபந்தங்களை ஒதுக்கியிருக்கிறாரு. 2 நாளாகமாக 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்கள். அப்படிப்பட்ட பிரபந்தங்களெல்லாம் இப்போ எடுத்து அந்த புக்கை வாசித்தேன், நல்லா தான் இருந்துச்சு, அந்த புக்கை வாசித்தேன், அது இந்த மாதிரி என் புதுசாக ஒரு காரியம் போட்டிருக்கு என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் புரட்டுக்கிற மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்தாச்சு. அப்போ நம்ம இந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் தியானிக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளக்கூடாது, படிக்கக்கூடாது. படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை பற்றி அறிகிற விட்டு விலகிடுவீங்க. ஆக நிறைய பிரபந்தங்கள் இருக்குது. நாத்தானின் பிரபந்தம், அப்படி பிரபந்தம், சாலமோனுடைய கப்பத்தை கதை எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் ஆவியார் என்ன பண்ணிட்டார், ஆவியான்னு தெரியாது, நமக்கு தெரிய போகுது. அவர் சரியாக எழுதி ஒரு எழுத்துடைய உறுப்பை கூட விடாமல் கரெக்டாக எழுதி நம்ம கையில் பண்ணிட்டார். முழு வேதாகமத்தையும் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வெளியே போய் படித்தா என்ன அர்த்தம்? வெளியில் உள்ள பிரபந்தங்களெல்லாம் படித்த என்ன அர்த்தம்? பெரிய 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 திருச்சபையின் தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள், இன்டர்நேஷ்னல் லீடர்ஸு, நாங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லி 10,000 பேர் 50,000 பேர் நடத்துகிற திருச்சபையின் தலைவர்களை சாத்தான் தன் தகையில் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், இன்னைக்கு தவறான உபதேசங்களை மெதுவாக உள்ளே கொண்டு வரான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்னு அறிக்கை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய உயிருக்கு கூட ஒரு ஆபத்து இருக்கலாம். அந்த 2 கண்ணும் குருடனா பிறந்த அந்த பிளைண்ட் அவனை இயேசுவானவர் பார்க்குறாரு.
அவன் பிறவி கூட பார்த்து அவன் தமிழத்தில் வரவழைத்து அவன் கண்ணு என்ன பண்ணுறாரு, சேரை பூசி நீ போய் சீலாவும் கொடுத்த போய் கழுவுன்றாரு. அவன் கழுவுறான். கழுவுன உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரதானாசிரியரை கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி கண்ணு திறந்துச்சு சொல்லு அப்படின்றாங்க. இயேசுவானவர் என்பவர் என்கிட்ட வந்தார், அவர் என் கண்ணில் சேரு பூசினார், போய் கழுவுனார், கழுவுனா பார்வை அடைந்தேன்றான். உடனே அவங்க அது எப்படி அவங்க பேரண்ட்ஸை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க இது உண்மைதானா அப்படின்றாங்க. அது அவன் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, அவன் வயசானவனாக இருக்கான், அவனையே கேளுங்க. தான் பெத்த பிள்ளை 2 கண்ணு கூட பிறந்த பிள்ளை வெள்ளை கண்ணு திறந்த பிறகு அதை அறிக்கை செய்வதற்கு கூட பயந்தாங்க. ஏன்னா ஜபாலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்கன்னு பயந்தாங்க. அப்போ அதிகாரமும் பொய்களும் தேவையில்லாத காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை மெதுவாக அசைக்கும். அப்போ அந்த அசைவுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா முடியாது. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வசனம் இருக்கு பாருங்க, யோவான் 6:65 வாசிங்க. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாருங்க, அவர் சொல்றாரு, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொன்னார். அவ்வளவுதான். உடனே என்ன பண்றாங்க எல்லாரும், அநேகர். இப்போ இயேசுவானவர் சீஷரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படி கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் இடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவவஸ்தங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீ தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். ஆனால் யார் ஓடினா தெரியுமா, இவங்க தான் ஓடினாங்க. அவரை பிடிச்ச உடனே, கெத்சமனையில் பிடிச்ச உடனே ஏசாமி சொல்கிறாரு, அந்த செஞ்சுரியன் சொல்கிறாரு, என்னை தேடுகிறதுக்கு உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அப்படின்னு அர்த்தம், பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். 4 சீசர்களை பிடிச்சி 4 போடலான்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை போட்டு போகிறான், பின்னாலே அவனை பிடிச்சாங்க, விட்டுட்டு ஓடியே போயிட்டான். சேலஞ்சஸ் இருக்குது, சவால் இருக்குது. அந்த சவாலை எதிர்கொள்ளணும்னா வேத அறிவில் நிற்கணும். வேதத்தை வாசிக்கிற அறிவில் நிற்கலைன்னா உங்கள் வேலைக்கு ஒரு தட்டு வரலாம், உங்களுடைய உடைமைக்கு தட்டு வரலாம், உங்களுடைய குடியிருப்புக்கு தட்டு வரலாம், ஆண்டரை மறுதளிக்கையா இல்லையா அப்படின்ற தட்டு வரலாம். தைரியமாக சொல்ல முடியும், இங்கே கண்ணை முன்னு அங்கே போவையா என்னையா நீ என்ன சொல்கிற பெரிய இது அப்படி சொல்லலாம். ஒரு அம்மா பிடிச்சாங்களாம் ஒரு கண்ட்ரியில், ஷூட் பண்ணுறாங்க, டக்குன்னு ஷூட் பண்ணும்போது அந்த அம்மா பிடிச்சிட்டாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு அவன் ஆயத்தமாகறான். நான் சொல்கிறத முதல்ல கேட்டு அப்புறம் ஷூட் பண்ணலாம். நம்ம சொன்னாங்களாம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். ஆண்டவர் நான் பின்பற்றி போகிறேன், நீ யாரை பின்பற்ற? நான் பின்பற்றுற ஆண்டவர் மூலமாக நான் போனேன்னா நீ ஷூட் பண்ணிடுவேனே. ஒரு செகண்ட் தான், என் குண்டு என் தலையில் பாஞ்சு கிளறணும், அடுத்த நிமிஷம் நான் பரலோகத்தில் இருப்பேன், நீ எங்கே இருப்பேன்னு கேட்டுக்கு பதில் சொல்ல உனக்கு தயாராக இருந்தால் ஷூட் பண்ணான். அவன் ஷூட் பண்ணுவானா? அவன் அப்படியே பார்த்தா நான் எஸ்கேப் ஆகி ஓடுன்ட்டானா. ஆண்டோடைய வார்த்தையை ரூட் விடுங்க. ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே கண் வைக்காதீங்க. இந்த காலம் உடம்பு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், லாஸ் ஏஞ்சல்ஸில் எல்லாத்தையும் விட்டு ஓடுறாங்க 1.5 லட்சம் பேர். எத்தனையோ இடங்களில் ஜனங்க கூட்டமாக ஓடுறாங்க. ஆப்கானில் ஒரே நாள் தலையில் இது மாறிட்டு, இன்றைக்கி சிரியா, ஏமன், லெபனான் எல்லாம் மாறுது. காலங்கள் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. உடைமைகளும் நாம் வைத்திருக்கிற காரியம் நம்மளை காப்பாற்றாது. ஆனால் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், ஒரு வேளை உயிர் போனாலும் எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் அவங்க பிள்ளை இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க பெரிய பங்களாவில் இருக்கா, சும்மா பெரிய காஸ்ட்லியான கார் வச்சுருக்கா, மாதம் எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறா. இங்கே நீங்கள் இருக்க கிராமத்தில் இருக்கீங்க, ரொம்ப பழைய கஞ்சியும் ரேஷன் அரிசியும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவள் சொல்கிறா, ஏம்மா இன்னும் 1 மாதம் பொறுத்துக்கோங்க, உங்களை நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா எதுக்கு ஆசையாக இருப்போம்? அதுக்கு தான் ஆசையாக இருப்போம். எதுக்கு ஆசை? இதை பற்றி நம்ம இந்த கஞ்சிக்காக நம்ம செய்ய மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். இந்த உலகம் அழிந்து போகிற உலகம், ஆண்டவர் பரலோகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அதுக்குள்ளே பிரவேசிங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது நமக்கு பாக்கியமா? இதுவும் பாக்கியமா?
நான் மெல்பர்ன் போயிருந்தேன், ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்ட்ரி. அப்போ என்னுடைய மருமங்க வந்து காரில் கூட்டு போனார், இது பாருங்கள் அது பாருங்கன்னு. நான் மனசில் மட்டும் எனக்கு ஆவியானவர் சொன்னார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்தை மட்டும்தான் என் மனசில் ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். அழகு தான், பகட்டு தான், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே இது என்னது இல்லை, நிரந்தரம் இல்லை, இது நிரந்தரம் இல்லை. நாம் ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமாரிய ஸ்திரீ தண்ணி முள்ள வர்றா. தண்ணி முள்ள வந்த உடனே சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ தன்னை பற்றி காரியங்கள்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணுறா, கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார் என்று அறிவேன். அப்போ ஏசாமி சொல்கிறாரு, அந்த கிறிஸ்து யாரு, நான் தான். உடனே அவள் கொட்டத்தை வச்சுட்டு ஓடுறா ஊருக்குள்ள. வேதம் தெரிஞ்சிருக்குங்க அவளுக்கு, வேதம் தெரிஞ்சிருக்கு. கிறிஸ்தனப்பட்ட மேசியான்னு நீங்கள்லாம் மழையில் தான் ஆயுதம் சொல்கிறீங்க. அப்போ சொல்கிறார் ஏசாமி, ஸ்திரீயே நான் நம்பு, இந்த மலையில் மட்டும் இல்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆயத்தமாக வேண்டிய காலங்க இது. இது கடமைக்கு கர்த்தர் தேடுற காலம் இது இல்லைங்க. ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அனுதினமும் தேவ சமூகத்தை காத்திருப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தர் துதிப்பதும் இன்னைக்கு அவசியமான ஒன்று. அது தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக பைபிளை வாசித்து ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க, அடுத்தது ஆண்டவர் இன்னும் 2 அதிகாரம் வாசிப்பார். கொஞ்சம் நல்லா உரிச்சி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா உரிச்சி பண்ணு அப்படிம்பாரு. இன்றைக்கி நம்ம உலகத்தை விட்டு வெளியே வருவதற்காக தான் கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு வருகிறார். ஆண்டவரை உண்மையாக தேடுறவன் உலகத்தை கை விட்டுட்டே இருப்பான். ஆண்டவரை நேசிக்கிறவன் உலகத்தை நேசிக்க மாட்டான். ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையேன்னு நினைக்க மாட்டான். எனக்கு இருக்கிறது போதும், பரவாயில்ல போகணுமே. இப்போலாம் ஊழியக்காரங்களாம் பேசிக்கிறோம் நாங்கள் ஒருத்தத்தில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும், இல்லை வருகை சமீபமாக இருக்கல, அப்படி தான் பேசிக்கிறோம். அப்படிதான், என்னப்பா ஊழியத்துக்கு எங்கே போனப்பா, எந்த ஊருக்கு போனேன், எந்த கண்ட்ரிக்கு போனேன் அப்படிலாம், அதெல்லாம் 2வது தான். வருகை சமீபமாக இருக்கிறது, நாம் ஆயத்தமாக வேண்டும். மருதுவமலையில் இயேசுவானவர் மருதுவமாகும் போது பேர் தூங்கிட்டான், அப்படியே சொக்குது அவனுக்கு, தூங்கிட்டான். அப்போ மோசையும் எலியாவும் இயேசுவானவரோட பேசிக்கொண்டே இருந்தாங்க, அதை கேட்கவே இல்லை அவன். அதனால தான் என்ன நடந்துச்சு, ஆண்டவர் வந்து தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனால் நம்பவே முடியல. என்ன பண்ணிட்டான், வைராக்கியமாக ஜபிக்காமல் கெத்சமேனில் பின்வாங்கி தூங்கினதுனால தான் மறுதளிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆண்டவரே காவலிலும் உம்மை பின்பற்றுவேன். எங்கே போச்சு, அப்படி சொல்லியும் நம்மட்டாங்க, மறுதளிச்சிட்டாங்க. தேவனுடைய குமாரன் இயேசு என்பதை அறிவிப்பதற்கு, அதை அறிக்கை பண்ணுவதற்கு பின்னால் ஒரு சேலஞ்ச் இருக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும், எப்படி தான் இருக்கும், பைபிளை கிழிச்சு போட்டலாமான் இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், அப்படி என்கிட்ட சொன்னவங்களாம் இருக்காங்க, கிழிச்சு போட்டலாமான்னு வரும். என்ன இந்த ஆர்டர் நம்பி வேஸ்ட்டு, இப்படி கடைசியில் நம்மளை கழுத்து எடுத்துட்டாரு அப்படிலாம் நெருக்கம் வரும். வசனத்தில் ஊன்றுங்க, அந்த நேரத்தில் கரெக்டாக ஆவியர் நறுக்குன்னு ஒரு அறிக்கையை சொல்வார், ஓடியே போயிடும், அவிசுவாசம் ஓடியே போயிடும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அறகுறையான வேத வாசிப்பும் ஜபமும் ஒழுங்கினமான ஒரு ஜப வாழ்க்கையும் ஆண்டவரை பின்பற்றுவதில் ஒரு முழு மனதோடு முழு பலத்தோடு பண்ணலைன்னா அது செஞ்சிருவீங்க. இந்த காலம் தேவனை வைராக்கியமாய் அறிக்கை செய்ய வேண்டிய காலம். அதனால தான் சொன்னார், நாங்கள் சாஸ்திர மேஷா ஆபத்தை சொன்னாங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் பொற்சலையை வணங்க மாட்டோம். நடந்தது என்ன, சொன்னவனே காலில் விழுந்துட்டான். சேலஞ்ச், அந்த சேலஞ்சை எதிர்த்து நிற்பதற்கு வேத வசனத்தில் ஆழமாய் வேறு ஊன்ற வேண்டும். அப்படி ஊன்றும் போது தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும், போல்டு அறிக்கை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. 4வது காரியத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3 அப்புறம் 5, 6 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை
அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். பாருங்க, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்படுகிற அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுதான். அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. நமக்கு கண்டிப்பாக தெரியும், உலகத்தில் ஒருத்தன் வரப்போகிறான், அவன் அந்த கிறிஸ்துன்ட்டு வரமாட்டான், அவன் நான் தான் கிறிஸ்துன்ட்டு வருவான். அதான் அவனுக்கு அந்த கிறிஸ்துன்னு பேர் வச்சிருக்கு பைபிள். அப்போ அவன் வருவான், உலகத்தை தாங்க ஃபுல் கட்டுப்பாட்லையும் எடுக்க போகிறான். அப்போது அந்த நாட்கள் நம்ம அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு, அவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளே பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஒரு கான்வர்சேஷன் இருக்குது உலகத்தில், அவங்க பேசுறது இவங்க கேட்பாங்க, அவங்க பேசுறது இவங்க கேட்பாங்க. நம்ம யார் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள், அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாக இருந்தீங்கன்னா எங்கே கேட்கக்கூடாது? உலகத்தை கேட்கக்கூடாது, உலகத்தை கேட்கக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய மனுஷியாக இருந்து ஆவிக்குரிய அந்த விசுவாசத்தில் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா கேட்குறத ஸ்டாப் பண்ணணும் முதல்ல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போமே, என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போமே. துருபதேசம் மோசமானது, நிறைய வருது சமூக வலைத்தளங்களில். நீங்கள் எல்லாத்தையும் கேட்காதீங்க. நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு ஒரு இல்லை 2005 ஆமாம் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு திருமணமான தம்பதியரில் ஒரு அந்த ஆளுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஆவி வந்துருச்சு. வந்து பயங்கரமாக அலை கழிக்குது. உடனே பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, கூப்பிட்டு வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, துருபதேசம். அப்போ அந்த நானும் போயிருந்தேன், அவரை கூப்பிட்டு போயிருந்தேன் கூட. அப்போ என்ன சொன்னால், தம்பி விபச்சாராவியை ஓட்டிடலாம், திருட்டாவியை ஓட்டிடலாம், அப்புறம் இந்த பொய்யினாவியை ஓட்டிடலாம், மற்ற எல்லாம் சொன்னார். சொல்லி இதெல்லாம் ஓட்டிடலாம் தம்பி. இந்த துருபதேச ஆவி, கிறுக்கு ஆவி, அதை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் தம்பி. இந்த ஆளை வந்து நிற்க வச்சு ஆர்டர் இறக்கம் கிடைச்சா தான் கிடைக்கும், இல்லைன்னா இப்போ கடைசி வரைக்கும் போகலங்க. அந்த ஆவி கடைசி வரைக்கும் போகல. கேட்காதீங்க. உலகத்துக்குரியது சாத்தானுடையது. உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் சொல்லுவான், வேதத்துக்கு எதிரான காரியங்களையும் சொல்லுவான். சும்மா தானே கேட்க போகிறோம் நம்ம, நான் அப்படியே இருப்பேன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கேட்க தான் செஞ்சான். என்ன சொன்னால், இதை தொடவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னா. கடைசியில் பறிச்சலாம் இல்லையா? பறிச்சிட்டான். பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து வெளியே வந்தாச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்குறதே உங்களை செயல்பட வைத்து விடும். சும்மா கேட்குறோன்னு உங்கள் யூடியூப் என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணுறீங்க, யூடியூப்பை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள். முதல்ல சித்தமில்லாத நான் பார்க்கக்கூடாது சாமின்னு சொல்லுங்கள். இல்லை திருச்சபையின் ப்ரோக்ராமை சபையில் பாஸ்டர் போடுற காரியங்களை மிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை கேட்டோம் இன்னும் ஒரு விட கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் வரும், நீங்கள் கேட்குறதா வருது, நீங்கள் கேட்காதெல்லாம் வருது. அந்த குப்பைத்தொட்டி போய் நோண்டிட்டீங்கன்னு வச்சிங்க, அப்போ நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. கேட்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உலகத்துரியதை பேசுகிறவங்க அவன் கேட்குறான், நம்ம யார் பேசுகிறோம்? தேவனால் உண்டானதை நம்ம பேசுகிறோம். நீ அங்கே பேசுகிறத கேட்டினா இழுக்கப்படுவாய். நான் இருக்க மாட்டேன், நான் வந்து கத்தடை பிள்ளை, ஆவியை எதிர்த்து நிற்க அவங்களால முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ நிறைய பேர் அப்படிப்பட்ட பையன் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவான், நல்லா ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ண பாயிண்ட் கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்ல அப்புறம் வேதத்தில் ஏதாவது ஒரு வசனம் சொல்லிருக்கா கரெக்டாக சொல்லுவான். இது அதுக்கப்புறம் அவன் இங்கே போவான்ல நான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ வேந்தன் ஒரு நாள் வந்தான் என்கிட்ட, என்ன ஆசிரியர் கூட இருக்குது, இப்போ தான் முடிஞ்சு போச்சு இல்லை, இப்போ ஆசிரியர் கூட இல்லை, அப்புறம் எதுக்கு அதை வாசிக்கணும்? அப்புறம் என்ன சொல்கிறான், ஆனால் கடைசி நாட்களில் வந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்கல்ல, சர்ச்சு எதுக்குன்ட்டான். ஒரே வார்த்தை தான், கெட் அவுட் அப்படின்ட்டேன். கெட் அவுட்னு சொன்னேன், அவன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். வருது, கேட்காதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். யூதாஸ் காரியத்து கேட்காத பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்குறீங்க.
யூதாஸ் காரியத்தை பார்க்காத அற்புதத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இயேசுவானவரோடு போனவன், அவர் செஞ்ச எல்லா வசனத்தையும் கேட்டவன், அற்புதங்களை கண்ணார திறந்து பார்த்தவன், ஒன்றையுமே அவன் மறுதளிக்க முடியாது, அவன் தான் காட்டி கொடுத்தான். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பேக் ஸ்லைட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி ரெண்டு காலையும் வைக்கிறது, உலகத்துலேயும் காலை வைக்கிறது, ஆவிக்குரிய உலகத்துலேயும் காலை வைக்கிறது. வேதம் சொல்லுது, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். போயிரு, இங்கே நிற்காத. அவங்கள வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். நீ கேட்குறீங்களா, அங்கேயே போயிடு, இங்கேன்ட்டு இருக்காத. ஆக நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் நமக்கு இருக்குது. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உலகத்துக்குரிய காரியங்களை காதுலேயே கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்ல முடியும், ஒரு நாள் நீங்கள் அங்கே இருப்பீங்க, அங்கே போயிடுவீங்க. எங்கே விட்டுருவீங்க? இங்கே தேவ சமூகத்தை விட்டுருவீங்க. ஏன் அப்படி விட்டுறீங்க? ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருவார். இந்த ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றா இருந்தாங்க. ரெண்டு பேரையுமே கர்த்தர் ஆசீர்வதிச்சார். லோத்தை கூப்பிடாமலே வந்துட்டான். கர்த்தர் அவனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆடு மாடுகள் இருந்துச்சு, அவங்க பூமி அவங்களை தாங்கக்கூடாத அளவுக்கு பிளஸிங் இருந்துச்சு. சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சண்டைக்கு மேலே என்னது மாதிரி இருந்துச்சு? சோதோம் குமரா. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா நீ அங்கே போனப்போ கிழக்க போனால் நான் மேற்க போயிடுறாமான்றாரு. அவன் என்ன சொல்லலை, இல்லை ஆபிரகாம் நான் கூடவே இருக்கிறேன், சண்டை வராது, பேசி தீர்த்துக்குன்னு சொல்லலை. உடனே கண்களை எடுத்தான், சோதம் குமராவை பார்க்குறான். ஓ, போகிற வழியே நல்லா இருக்குது, நேராக போயிட்டான். உடுத்தின துணியோட ஓடி போனான். கடைசியில் ஆபிரகாம் லோத்துவோட இருந்தது உண்மைதான், ஆனால் ஆபிரகாம் இருதயம் லோத்துவோட இல்லை. ஆனால் லோத்தோட இருதயம் ஆபிரகாமோட இல்லை. எங்கே இருந்துச்சு? சோதம் குமரா. வனாந்தரத்தில் பயணித்த இஸ்ரேல் ஜனங்களோட இருதயம் எங்கே இருந்துச்சு? எகிப்து. எகிப்தியே பாதுன்னு ஓடுற தேசம்ட்டாங்க. துர்ச்செய்தியை பரப்பின 10 வேவுக்காரர்களால் அந்த மொத்த இஸ்ரேல் பாளையம் ஆயிடுச்சு, கரப்ட் ஆகி. ஆண்டவர் திரும்பி போங்கன்ட்டார். அவங்க போனாங்க 40 வருஷம் சுற்றுனாங்க. இன்றைக்கு நான் நல்லா பார்த்துருக்கேன். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிளை வச்சுப்பாங்க, நல்லா சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக வருவாங்க, ரொம்ப கீழ்ப்படியிலலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாமல் ஒரு காரியம் இருக்கும். ஏன் ஒரு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்கும், ஐடியில் ஒர்க் பண்ணிச்சு, ப்ரொமோஷனே கிடைக்கல. ஒரே போராட்டம். கடைசியில் என்ன பண்ணிச்சு, எனக்கு போங்க அங்கிள், எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு போயிட்டு. அப்போ நான் அந்த வாரத்தில் அந்த பிள்ளைக்காக கொஞ்சம் பாரம் எடுத்து ஜெபம் பண்ணது உலக ஸ்நேகம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் அவட்ட சொன்னேன், உன்னை நெருங்கி இருக்கிற ஆட்களில் யாரெல்லாம் உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்ட்டான். கடைசியில் கொரோனா டைம் வந்துச்சு. கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஊருக்கு போனான், பெங்களூர் போனான். லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. திடீர்னு நிலைமை ஆயிடுச்சு, சார் லேப்டாப்பை கொண்டு போகல, இங்கே வச்சுட்டு போயிட்டா. அங்கே போனோடனே என்ன ஆச்சு, ஷட் டவுன் பண்ணாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, லேப்டாப் இருந்தால் வேலை பாருலன்னா வேலை போச்சு. உலக ஸ்நேகம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆண்டவர் ஏன் என் ப்ராமிஸ் என் வாழ்க்கையில் நிறைவேறல, ஏன் என்னால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கேட்குறத பாருங்கள். நான் சொல்கிறேன், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, கர்த்தரை ஆராதிப்பது, இந்த 3லையும் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. சப்போஸ் ஒரு 5 அதிகாரம் வாசின்றாரு, ஒரு அரை மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுன்றாரு, ஒரு அரை மணி நேரம் ஜெபி அப்படின்றாரு. இந்த 3ஐயும் நீங்கள் ஒழுங்காக செய்கிறீங்களான்னு பாருங்கள். வாரத்தில் 7 நாளில் 5 நாளாவது ஒழுங்காக செய்யலாம் பாருங்கள். செய்ய முடியலையா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நிப்பாட்டுங்க. கான்வர்சேஷனை நிப்பாட்டுங்க. பேசுகிறாங்களா, ரொம்ப என்ன பாயிண்ட்டு சொல்லு, டைம் இல்லை எனக்கு சொல்லிவிடுங்க. மற்றவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் ரொம்ப கேட்க அவங்க பாவம் உங்களுக்குள்ளே வரும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி இருந்ததுன்னா அது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சயத்தை மிகவும் கவனமாக காத்துக்கொள்ள வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம சொந்த பலத்தில், சொந்த ஞானத்தில், சொந்த அறிவில் நான் அதெல்லாம் நம்ம இருக்க மாட்டேன் அப்படி தான் சிஷ்யர்கள் சொன்னாங்க. கடைசியாக மறுதளிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம், ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நீங்கள் அப்படி ஒழுங்காக அதை செஞ்சுக்கிட்டே வர்றீங்களா, ஆவியானவர் கொஞ்சமாக கூட்டுவார். அவருக்கு உங்கள் பக்கத்தில் அவர் தன்னை நெருக்க உங்களுக்குள்ள உங்கள் சைடில் இருக்கிற எல்லா தேவையில்லாத உறவுகளை,
தொடர்புகளை, தொலைபேசிகளை, சமூக வலைத்தளங்களில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை, உங்களுடைய மற்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகும். ஏன்னா இது இன்க்ரீஸ் பண்ணுறாரு. பண்ண உங்களுக்கு அப்படி என்ன செய்யும், ஒரு காரியம் வந்துடும். இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, நான் கடமைக்கு முடிச்சிட்டேன். கடமைக்கு முடிக்கிற காலம் இது இல்லைங்க. நான் கர்த்தருக்கு மகிமையை சொல்கிறேன். 12 அதிகாரம் வாசிப்பேன், 1.5 மணி நேரம் வொர்ஷிப் பண்ணுவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். மற்றபடி கடைக்கு போகிறது வரதெல்லாம் அறிக்கை செய்வேன். உலகத்துக்குள்ளே போகிறோம், பாவம் இருக்குது, பரிசுத்தர் 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 செயல்னு அது சொல்லுவேன். அந்நிய பாஷையில் பேசுவேன். பைக்கில் உட்காந்தோன்னா ஒரு வேளை பாட்டு கொடுத்தா பாட்டு பாடுவேன், இல்லைன்னா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், 10பா இன்னும் கொஞ்சம் வாசி. 20 அதிகாரம் வாசிக்க சொல்கிறாரு. தாண்ட மாட்டேக்கு 18 நிற்குது. சில நேரத்தில் வீட்டு வேலையில் செய்ய வேண்டியது இருக்குது. சில நேரம் ஊழியங்களுக்கான ஆயத்தங்கள் பண்ணும்போது அன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருது. நெருங்கி வர வேண்டிய காலம், நெருங்கி வர வேண்டிய காலம். அந்த 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 யங்மேன், அந்த யார், அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன்ட்ட ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் வச்சு தரித்திரர் கொடு, அப்பொழுது பருவத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு போது அவன் சொன்னான், மனம் அடிந்து போய்விட்டான். ஏன் அவன் இறுதி எங்கே இருந்துச்சு, உலகத்தில் இருந்துச்சு. இந்த காலம் நெருங்கி வர்ற கலண்டா ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 7 மணி நேரம் உட்காந்துருக்கும் போது இப்படி கடினமான உபதேசம் சொல்கிறாங்க அப்படி நினச்சிக்காதீங்க. இதுக்கு ஆண்டவரை நெருங்கி வர வேண்டிய காலம். எனி டைம் கர்த்தருடைய வருகை இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய மரணம் நம்மளை சந்திக்கலாம். அப்போ பரலோகத்தில் போய் நம்ம இருக்கணும் அப்படின்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும். ஸோ முதலாவது காரியம், குற்றம் சொல்லாதே. 2வது காரியம், ஏழைகளுக்கு உதவி செய்ய. ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களை ஏழையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களில் ஜெபிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு காதில் கேள்விப்பட்ட என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அந்தரங்கம் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். இயேசு தேவனுடைய குமாரன்ற சேலஞ்சு வரும்போது நீங்கள் நிலை நிற்கணும் அப்படின்னா வேதத்தில் தேவனை பற்றி அறிகிறது என்ன பண்ணணும், நீங்கள் வளர வேண்டும். 4வது, உலக ஸ்நேகம். விட்டுறாதீங்க. ஒருத்தங்க நான் நினைக்கிறேன், நம்ம எல்லாம் இருந்தால் நம்ம கர்த்தரை நல்லா பற்றிக்கொள்வோன்னு. பங்களா இருக்குது, 1.5 கோடி ரூபா பங்களா இருக்குது, 40 லட்ச ரூபா கார் இருக்குது, மாதம் 3 லட்ச ரூபா சம்பாத்தியம் இருக்குது. வீட்டில் பிரச்சனை இருக்குது. கர்த்தரை நெருங்கி வர வேண்டிய காலம். கண்களை மூடுவோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரம தகப்பனே, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொன்னீங்கப்பா. நியாய தீர்ப்பு நாளில் நியாயாதிபதியாய் மகிமையின் சிங்காசனத்தில் 1000 தூதர்களோட இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் குற்றமற்றவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் அவர் வரும் நாளில் என்னை கரமாக சேர்த்துக்கு அழைப்பார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சந்தோஷமாய் மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தங்களை குறித்து எங்களோட நீங்கள் பேசினீங்கப்பா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி கொண்டிருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட வரட்டும் அப்பா. எங்களுடைய அனுதின வாழ்க்கையில், எங்களுடைய அலுவலகத்தில் ஆண்டவரே, எங்களுடைய நடக்கையில், எங்களுடைய போகையில், எங்களுடைய வருகையில், எங்களுடைய வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எங்களோட பேசட்டும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இது மறுரூபமாக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விடுவதற்கு எங்களுக்குள்ள தேவ சத்தம் ஒலிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உமது வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்படுறோம்ப்பா. உலகத்தோடு போய் நாங்கள் அதனுடைய காரியங்களை கேட்டு எங்களுடைய விசுவாசத்தை பறி கொடுத்துடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய அனாபிஷேகத்தை இழந்துடாதபடி, எங்களுடைய தலையில் இருக்கப்பட்ட கீழத்தை நாங்கள் கீழே தள்ளிடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் உண்மை அதிகமாக பற்றிக்கொள்கிற கிருபையை தருவீராகப்பா. ஆண்டவரே, இதே சபை எல்லா ஜனங்களும் ஆண்டவரே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் எவ்வளோ மகிமையுள்ளதாக இருக்கும் சாமி. உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிற, வருகை இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிற பலவிதமான பொய் உபதேசங்கள் மத்தியில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, மாயையை பாராதபடிக்கு நீர் எங்களை வழிகளை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கி ஒருவேளை விடுமுறை நாளாக இருந்தாலும் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணாமல் ஆண்டவருடைய பாதத்துக்கு ஓடி வந்த அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய மேலான சத்தியத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவங்களுடைய ஆத்மாவை புஷ்டியும் பசுமையும் மாற்றுவதற்காக
கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. தாழ்த்தி உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். ஒருவேளை சரீர பிரகாரமான தேவைகளோடு வந்திருக்கலாம்ப்பா. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம், சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட தேடி வந்து வார்த்தை கேட்ட பிள்ளைகளை 5 மீனை கொண்டு 5000 போஷித்தீங்கப்பா. அதே போல் அந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள், ஸ்தலங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பொருளாதாரங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய கிருபை வெளிப்பட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மகிமையை பார்க்கத்தக்கதான கிருபை தருவீராகப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.